குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வேதிலிருந்து ஒரு சில வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஓகேவா? இது என்னது? இது என்னது? பூட்டு. இப்ப இது எப்படி இருக்கு? லாக்கா இருக்கு. பூட்டு பூட்டி இருக்கு. ஓகேவா? இப்ப எப்படி திறப்பீங்க? சாவி இல்ல, உடைச்சி எப்படி உடைப்ப? சுத்திய வச்சு கல்லு வச்சு எந்த இடத்துல உடைப்ப? தனி. இப்ப இதை வந்து இப்ப வந்து சால்வா இது வந்து எந்த இடத்துல உடைப்ப? இப்ப வந்து இதுல சாவி இல்ல, குடி எப்படி உடைப்ப? நீங்க சொல்லுங்க. உடைப்ப எதை வச்சு உடைக்கலாம்? கல்லு இல்லைன்னா சுத்தியில வச்சு. அதாவது இது பூட்டோட என்ன பகுதி? ஹெட், தலைப்பகுதி. இதை வச்சு இந்த இடத்துல அடிச்சாதான் இந்த லாக்கு உடையலாம். அப்புறம் இது வந்து என்ன பண்ண முடியும்? யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, இப்ப இத வந்து பூட்டு இருக்கு. இத வந்து உடைக்கிறோம், சாவி இல்ல, உடைக்கிறோம்னா தலைப்பகுதியை அடிச்சாதான் என்ன பண்ண முடியும்? உடையும். இப்ப வந்து இதோட கீ, இப்ப இதோட கீ இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து எப்படி ஓபன் ஆகும்? இது கூட தக்க தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப சுத்தியலுக்கும் சாவிக்கும் உள்ள டிஃபரண்ட் என்ன? சாவி நிறைய தடவை யூஸ் பண்ணலாம். பூட்டு எப்படி இருக்கும்? அப்படியே பாதுகாப்பா இருக்கும். சுத்தியல் வச்சு உடைக்கலாம். அப்படியா? ஒரு வாட்டி தான் உடைக்க முடியும். அதோட இதோட யூஸ் இல்ல. அப்ப ஒரு தடவை வந்து சுத்தியல் வந்து சாவிட்ட கேட்டுச்சான், நானும் கூட்ட கரெக்டதுக்கு உதவி செய்யறேன், நீயும் கரெக்டா உதவி செய்யறேன். ஆனா எல்லாரும் ஏன் வந்து என்னைய எப்பயும் யூஸ் பண்ணாம சாவியை யூஸ் பண்றாங்கன்னு இது ரெண்டும் பேசிக்கிச்சான். அப்ப சாவி சொன்னிச்சான், நீ என்ன பண்ற? எப்பயுமே அந்த பூட்டோட தலையில என்ன பண்ற? அடிக்கிற. நான் வந்து என்ன பண்றேன்? பூட்டோட இருதயத்தை என்ன பண்றேன்? திறக்கிறேன். சோ நமக்கு என்ன வேணும் இருதயத்துல? இதயம்னா எதுக்கு வந்து உதாரணமா சொல்லுவோம்? எப்பயுமே ஒரு ஹார்ட்னா எதுக்கு உதாரணமா சொல்லுவோம்? அன்பு. இப்ப நான் வசனம் வாசிச்சேன், அது வந்து நீங்க லிசன் பண்ணணும். மிஸ் வந்து வாசனா எந்த மிஸ் வாசனம் லிசன் பண்ணணும். உண்மையிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். இருதயத்துலதான் நம்ம என்ன பண்றோம்? அன்பு நம்ம என்ன பண்றோம்? வைக்கிறோம். அது வந்து லவ் வந்து இந்த ஹார்ட் தான் நம்ம வந்து சொல்றோம். அன்பு நம்மளுக்கு இருதயத்துல தேவை. எல்லாரும் மீதும் என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். எல்லார் மீதும் அன்பு செலுத்தணும். என்கிட்ட அன்பு செலுத்துறவங்கிட்ட மட்டும்தான் நான் அன்பு செலுத்துவேன்னு இல்லை. இப்ப நம்ம எப்படி அன்பு செலுத்திக்குவோம்? நல்லா குளிச்சுக்குவோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவோம், நல்லா மேக்கப் பண்ணிக்குவோம். நம்மளே என்ன பண்றோம்? நேசிக்கிறோம். நம்மளுக்கு அடிப்படணும், ரத்தம் வரணும், வலிக்கணும், வீங்கணும்னு எவ்வளவு நினைப்போமா? நினைப்பீங்களா? நம்மளே நம்ம அழகுபடுத்தி நம்மளே நம்ம நேசிச்சுக்கிற மாதிரி என்ன பண்ணணுமா? மற்றவர்களை நீங்க என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். பொய்யான அன்பு செலுத்த கூடாது, நடிக்கலாம் கூடாது. உண்மையான அன்பு செலுத்தணும். நீங்க யார் மேல அன்பு செலுத்தணும்? ஃபர்ஸ்ட் காட் மேல என்ன பண்ணணும்? அவங்க அன்பு செலுத்தணும். பெற்றோர் மேல அன்பு செலுத்தணும். அடுத்து நம்ம நண்பர்கள் கூட இருக்கிறவங்க மேல கெட்டவங்க பேசாம அடிதடி நம்ம அன்பு செலுத்தணும். அடுத்தது ஆசிரியர்கள் மீது நீங்க என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தி அவங்க சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒபே பண்ணணும். அன்பு இருந்தா நீங்க